ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். We wish you all a happy new year. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புது வருஷம் பிறந்து விட்டாலே ஒரு சந்தோஷம்தான். கர்த்தர் எனக்காய் என்ன செய்ய போகிறார், இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது, கர்த்தர் எனக்காய் என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், எதிர்பார்ப்பு. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே கர்த்தர் இந்த வருஷத்தை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். கடந்த வருஷம் எப்படியா இருந்தது என்று எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வருஷத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். இந்த வருஷத்துக்காய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பார்ப்போமா? ஏசாயா 58வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அது ஆங்கிலத்தில் பாருங்க. Then you will call and the Lord will answer, and you will cry for help and he will say, here I am. Hallelujah. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துக்காய் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த நாட்களில் அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. கடந்த வருஷம் எத்தனையோ காரியத்துக்காய் நீங்கள் ஜெபித்திருப்பீங்க, எத்தனையோ உபவாசத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அநேகருக்கு அவர்கள் செய்த ஜெபங்கள் ஆகட்டும், அந்த உபவாசமாகட்டும், எதுவும் கேட்காமல் அப்படியே அது பெண்டிங்காகவே இருக்கும். அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. அப்போது இந்த வருஷத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கூப்பிடுவாய், அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று. The year of answers. இந்த வருஷத்துல கர்த்தர் எல்லா குழப்பங்களுக்கும், எல்லா விதமான ஜெபங்களுக்கும் அவர் பதிலை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கடந்த வருஷம் உங்க ஜெபம் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தினால கேட்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் this is the year of answers. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷத்துல கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க போகிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? நோ மேட்டர் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டுங்க, எவ்வளோ பெரிய வியாதியா இருக்கட்டுங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்கல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து நீங்க ஜெபித்து கொண்டிருக்கீங்கல்ல, உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? அப்போ நம்ம ஜெபங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? அப்படியே பழைய வருஷத்தில் எப்படி ஜெபித்து கொண்டிருந்தோமோ அதே போல ஜெபித்து கொண்டிருந்தா கண்டிப்பா நம்ம ஜெபம் கேட்கப்படாது. அப்போ இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று. அப்போ நாம் என்ன செய்யணும் பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய ஜெபங்கள் எப்படியா இருக்குது என்றால், அது ஒரு 2 minutes நூடுல்ஸை போல இருக்கிறது. வெறும் அவசரமா ஜெபிச்சுட்டு போவது, பொழுதுபோக்குக்காக ஜெபிப்பது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அநேகர் இன்றைக்கு ஜெபிப்பது இல்லை. அப்போ பாருங்க, நாம் என்ன செய்யணும் என்றால், we should change our pattern. நாம் ஜெபிக்கிறதுல இன்னும் ஆர்வமாய் ஜெபிக்கணும், இன்னும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிக்கணும். வெறும் இந்த உதடுகளால் ஜெபிப்பதல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடணும். நாம் பாருங்க, வேதத்தில் அன்னாளை நாம் பார்க்கிறோம். அந்த ஆலயத்தில் போய் அன்னாள் தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றி ஜெபித்தாள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த இடத்துல ஏலி ஆசிரியர் இருக்கும் பொழுது அவர் அன்னாளை பார்த்து கேட்டார், நீ குடித்து விட்டு வந்திருக்கிறாயா அப்படின்று. அவ பாருங்க, there's so much of burden inside her. அவ்வளோ ஒரு பாரம் அவளுக்குள்ளா இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பாரத்தோடு கூட அன்னாள் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு அந்த பாரம் இல்லை, கஷ்டம் இருக்கிறது, பாரம் இருக்கிறது. ஆனால் அந்த பாரத்தை நாம் எங்கே போய் வைக்கிறோம் என்றால், மனிதர்களிடத்தில் போய் வைக்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் அநேகர் இந்த நாட்களில் they don't spend time. அதிகமான நேரம் ஜெபத்தில் நாம் செலுத்துவதில்லை. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அவ்வளவுதான். 10 நிமிடத்துக்கு மேலே இந்த நாட்களில் யாரும் ஜெபிக்க முடியவதில்லை, ஜெபிக்கவும் தெரியவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, the more we are in the presence of God, இன்னும் அதிகமாய் நம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, இன்னும் அதிகமாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம் ஜெபத்துக்கு பதிலை அவர் தருவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல இன்னும் அவருடைய சமூகத்தில் அதிகமான நேரத்தை நாம் செலவழிக்க நாம் பழகிக்கொள்ளும். அப்படியாய் நாம் செய்வோம் என்றால் உங்களுடைய ஜெபம் இந்த வருஷத்துல கேட்கப்படும். நீங்க எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க?
உங்களுடைய வியாதிக்காகவா, கடன் பிரச்சனைக்காகவா, உங்களுடைய பிஸ்னஸ்க்காகவா, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகவா, எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க? அந்த ஒருவேளை இந்த உலகத்தில் அது சாத்தியமில்லாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ஆராதனை செய்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாய் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுறது பாருங்க, நீங்கள் சத்தமிடும் பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் வந்துவிட்டா நம்ம கூட இருக்கவங்கெல்லாம் நம்ம விட்டு போயிடுவாங்க. உதவின்னு வரும்பொழுது அநேகர் இந்த நாட்களில் கூட நிற்பது இல்லை. ஆனால் நீங்கள் உதவி என்று இருக்கும் பொழுது, நீங்கள் சத்தமிடும் போது, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உடனே அவர் அங்கே வெளிப்படுவார். உடனே அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல காணப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, this year is going to be the year of answers. நீங்கள் எதற்கெல்லாம் நீங்கள் வெயிட் செய்து கொண்டிருந்தீங்களோ, இந்த வருஷத்தில் கர்த்தர் அதற்கெல்லாவற்றிலும் ஒரு பதிலை கொடுக்க போகிறார். அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா, அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லாமல் இருக்கிற ஒரு சுத்தமான இருதயத்தோடு கூட இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் பொழுது அப்படியாப்பட்டவர்களாய் நாம் இருக்கணும். நம்மளுடைய இருதயத்தில் கசப்புகள் இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டு ஜெபிப்பது, மற்றவருடைய சண்டை போட்டு கொண்டு ஜெபிப்பது, உள்ளத்தில் அநேக கசப்புகளை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜெபங்கள் கேட்கப்படாது. நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றி கொண்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. மற்றவர்களில் நீங்கள் சண்டையை போட்டுக்கொண்டு, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு, பாவங்களை செய்து கொண்டு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஒரு நாளும் உங்கள் ஜெபம் இந்த கூரையும் தாண்டாது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடந்து அதன்படி நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம் ஜெபத்துக்கெல்லாம் ஒரு பதிலை தருவார். இந்த வருஷத்தில், this 2026 is going to be the year of answers. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறார். உங்களுடைய நிலைமை மாறப்போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை செய்ய இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய வருஷத்துக்காய் நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வருஷத்தை நீர் நன்மையினாலே முடிசூட்டுவீராக. இந்த வருஷத்தில் எங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் நாங்கள் எதெல்லாம் தகப்பன் எந்தெந்த விண்ணப்பங்களை எல்லாம் உடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறோமோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை தகப்பனை தருவீராக. நீர் அப்படியே செய்ய போவதுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.